ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோனா, நம்ம வீட்டில் வேலை வெட்டி இல்லாமல் சும்மா தான் இருக்கிறோம். அதனால் அந்த கேப்பில் என்னென்ன வேலை செய்கிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பெண்களுக்கு அப்படி தான். ஓகே, வாங்க இந்த விலாகில் என்னென்ன வேலை செஞ்சுருக்கிறேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ டைமு 10 மணி ஆகுது. அதுக்குள்ளே என்னென்ன வேலைகள் முடிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு வேலையை பார்க்கலாமா? காலையில் சாப்பாடு செஞ்சுட்டு கூழ் வச்சுட்டு எல்லாம் தீந்துருச்சு சாப்பிட்டதுனால. இது புடலங்காய் பொரியல் செஞ்சேன். அதுக்கப்புறமா இட்லி உப்புமா செஞ்சேன். ஏன் இந்த 4 புடலங்காய் காட்டுறேன்னா, நான் புடலங்காய் பொரியல் செஞ்சேன் இன்றைக்கி அப்படிங்கிறதுக்காக. இது தக்காளி மிளகு நிறையா போட்டு ரசம் வச்சேன். அதுக்கப்புறம் நேற்று செஞ்ச சுரக்காய் குழம்பு இருந்துச்சு, அதை நல்லா சூடு பண்ணி வச்சேன். நல்லா தான் இருந்துச்சு, சாப்பிட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுக்கு சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சேன். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நேற்று எங்கள் அம்மா வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன், அதனால் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது நான் காலையில் எழுந்திரிச்ச உடனே நைட்டி ஆர்டர்லாம் பார்த்துட்டு மெசேஜெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு குழந்தைங்கள ஸ்கூலுக்கு கிளப்புறதுக்கு முன்னாடி இந்த வேலைகளெல்லாம் முடிச்சு 7:30க்குள்ளே இதெல்லாம் சமைச்சு முடிச்சுட்டு, இந்த திண்ணையை 100 டைம் கூட்டுவேன். கூட்டினாலும் அந்த மண் வாசல் அப்படிங்கிறதுனால அது மண் இருந்துகிட்டே தான் இருக்கும். நடந்து அப்படியே மிதிச்சு மிதிச்சு நடந்துகிட்டே இருப்பாங்க. அது அப்படியே தான் இருக்கும். ஆனால் கூட்டவே இல்லை அப்படின்னு பேசி நம்மளுக்கு விழுகு. அப்புறம் சும்மா தான் இருக்கிறோம் அப்படின்ட்டு இந்த பாத்திரமெல்லாம் நல்லா கழுவி கமுத்தி வச்சிட்டேன். இந்த கேப்பில் கோழிகளுக்கும் தீன் போடணும், சரிங்களா? ஆடு இன்றைக்கி வெளியில் கட்டலை. இப்போ இலைகளெல்லாம் ஆட்டுக்கு கட்டி விட்டுட்டு ஆடுகளுக்கு தண்ணி வைக்கணும். ஏன்னா நம்மளுக்கு வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறனால இதெல்லாம் செய்கிறோம். அப்புறமா துணி சரி துவைச்சி போட்டுடலாம், இன்றைக்கி வெயில் லைட்டாக வருதேன்னு சொல்லிட்டு துவைச்சி போட்டுடலாமேன்னு சொல்லிட்டு இதையும் செஞ்சேன். இதெல்லாம் இப்போது செஞ்சு முடிக்கும்போது கரெக்டாக 9:30க்கு மேலே ஆயிடுச்சுங்க. காலையில் எழுந்திரிச்சோடனே மெசேஜை பார்த்துட்டு அப்புறம் ஒவ்வொரு வேலைகளாக முடிச்சிட்ருக்கிறேன். இங்கே பாருங்க, இதில் வேறு கருப்பாக்கு சாப்பாடு போடணும். போட்டுட்டு அவர் நல்லா செனத்தவளை மாதிரி படுத்துட்டுருக்கிறார் பாருங்க. சாப்பிட்டு இதில் வேறு அவருக்கு மெவுத்து போச்சு. கோழிக்கு வேறு பாதி விட்டுட்டு அப்படியே ஜம்பமாக பைக் நிழலில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறார் இவர். சரிங்களா? குழந்தைங்களுக்கு இந்த கேப்பில் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸு சாப்பாடெலாம் டிஃபன் பாக்ஸுக்கெல்லாம் போட்டு கொடுத்துட்டு கூழ் ஊற்றி கொடுத்துட்டு தண்ணியெல்லாம் வாட்டர் பாட்டிலுக்கு பாப்பா பிடிச்சிட்டாங்க இன்றைக்கி. அந்த பிரச்சனையும் இல்லை. பாப்பாவுக்கு தலை சீவி விட்டுட்டு குழந்தைங்களும் சாப்பிட வச்சுட்டு ஸ்கூலுக்கு வேன் வச்சு விட்டுட்டு அப்புறம் பாத்திரங்கள் வருது, துணி துவைக்கிறது, ஆடு மாடு பார்க்குறது, இதெல்லாம் அதுக்கப்புறம் 1 by 1. இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10 மணி ஆயிடுச்சு. இந்த வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு இப்போ மாட்டை பார்க்கணும். மாடு கட்டி வச்சுருக்குது. அதை ஏதாவது சுற்றிட்டு நிற்குதா இல்லை எங்கேயாவது அத்துட்டு ஓடிடுச்சான்னு அதை பார்த்துக்கணும். சைட் பை சைடாக அதையும் பார்க்கணும். இல்லைன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை கொண்டு விட்டுரும். தோட்டத்தில் ஏதாவது தோட்டத்தில் போய் மேய்ஞ்சிட்டு இருந்தால் அது பெரிய சண்டையாயிரும் நம்மளுக்கு. அதனால் அதையும் பார்த்துக்கணும். ஆடு மாடு கோழி நாய் எல்லாம் பார்த்துட்டு வீடு வாசலும் சுத்தமாக வச்சுட்டு ஏதாவது காய போடுற பொருளெல்லாம் இருந்தால் எடுத்து காய போட்டு இதெல்லாம் தான் வீட்டில் சும்மா இருக்கிறவங்களுக்கு வேலை பார்த்துக்குங்க. இப்போ பார்த்தீங்களா என்னென்ன வேலைன்னா, காலையில் எழுந்திரிச்சு மெசேஜெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சமையலுக்கு தேவையானதெல்லாம் சமைச்சு முடிச்சுட்டு பாத்திரமெல்லாம் கழுவி வச்சுட்டு இதில் குடிக்கிறக்கு வேறு தண்ணி பிடிச்சி வச்சுட்டு அந்த ஒரு குடத்தில் பிடிச்சி வச்சுக்குவோம். இல்லைன்னா அதுக்குன்னு திட்டு விழுங்க. வீட்டில் சும்மாவே இருக்கிற அந்த குடிக்கிற கூட தண்ணி பிடிச்சி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதையும் பிடிச்சி வச்சுட்டு தண்ணி எடுத்துகிட்டு பிடிச்சி வச்சுட்டு பாத்திரமெல்லாம் கழுவிட்டு இப்போ துணி துவைக்கிறதுக்கு போட்டிருக்கிறேன். இன்னும் அலசி காய போடணும். அலசி வச்சுட்டு தண்ணி வந்ததுக்கப்புறம் காய போட்டுட்டு மாடை பிடிச்சி போய் கட்டிட்டு இந்த ஆட்டுக்கு தீன் வச்சுட்டு ஆடு மாட்டுக்கு 2க்கும் தண்ணியெல்லாம் காட்டி முடிக்கும் போது இப்போ 10 மணின்னு சொன்னோன்னா 11 மணி ஆயிரு. கரெக்டாக 11 11:30 கூட ஆயிரு. நம்ம செய்யாத பொறுத்து தானே. நிறைய ட்ரெஸ் இருந்தால் ஆளாசருக்கு நேரமாகும், காய போடுறதுக்கு நேரமாகும். 11 மணிக்கு மேலே ஆயிரு. அப்புறம் நம்மளுக்கு பசிக்கும்ல சும்மாவே இருக்க. அதனால் சாப்பிட்ணும். சாப்பிட்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நைட்டு மெசேஜ் வந்துருக்குதான்னு பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக ஃபோன் இது பார்த்துட்டு இருந்தோம்னா டக்குன்னு டைம் போயிடும். மதியத்துக்கு இப்போ பாருங்கள், இப்போ சாப்பாடு இல்லையா, பழைய சாப்பாடு தண்ணி ஊற்றி வச்சுருக்குறேன். ஆனால் அது எங்கள் வீட்டுக்காரர் குடிக்க மாட்டா, அப்படி பிடிக்காது அப்படிம்பாங்க. அப்புறம் ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுக்கணும் மதியத்துக்கு. ஒன்றா சாப்பாடு வச்சு பொரியல் கீது ஏதாவது செய்யணும். ரசம் இருக்குது, இல்லைன்னா தோசை கீது ஊற்றி ஏதாவது ஒன்று செய்யணும் மதியத்துக்கு மொத்தத்தில். அதை செஞ்சுட்டு அப்புறம் நம்மளும் நம்ம வயிற்று நிறச்சிட்டு அதுக்குள்ளே கோழிகள்லாம் இடையில வரும், அதையும் பார்த்துட்டு எல்லாம் பண்ணும்போது மறுபடியும் டைம் ஆயிடும். அப்புறம் ஈவினிங் அவங்க வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் எல்லாம் ஸ்நாக்ஸ் டப்பா அது இதுன்னு எல்லாம் எடுத்து போட்டு அதையும் கழுவிட்டு தண்ணியை வச்சு குளிச்சு விட்டுட்டு யூனிஃபார்மெல்லாம் எடுத்து வச்சுட்டு நைட்டு மறுபடியும் சமைக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டு எத்தனை வேலை செஞ்சாலும் வீட்டில் முடியாது. வேலை செய்யாத மாதிரியும் இருக்குது. அந்த திண்ணையை பார்த்தீங்கன்னா 10 டைம் ஒரு நாளைக்கு 5-6 டைம் கூட்டிடுவேன். ஆனால் கூட்டாத மாதிரியே தான் இருக்கும். காற்றடிச்சா கூட மணல் விழுந்துடும்.
கூட்டுறதே இல்லைம்பாங்க. கூட்டாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்லி பேச்சு விழுகு 4-5 டைம் கூட்டினாலுமே. ஏன்னா அது மண் வாசல் அப்படிங்கிறதுனால ஃபுல்லாக மண்ணை மிதிச்சுட்டு ஏறுறோம். அப்புறம் காற்றடிச்சாலும் வருது. கோழி ஆடு எல்லாமே ஆட்டுக்குட்டியிலேருந்து எல்லாம் மேலே ஏறி விளையாடுது. அப்புறம் அது எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும்? ஒரு டைம் கூட்டினா பத்துமா? அதுக்கும் பேச்சு விழுகும். இப்போ எங்கள் வீட்டுக்காரர் வந்து டிவி பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க வேலைக்கு போகிறாங்க. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, வேலைக்கு போகிறவங்களெல்லாம் தப்பு சொல்லிங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா நம்ம கூட கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த வேலையெல்லாம் பெண்டிங் வச்சு அப்புறமா மெதுவாக செய்வோம். ஆனால் அவங்க வந்து அந்த டைமுக்கு எழுந்திரிச்சு அவசர அவசரமாக சாப்பிட்டு அவசர அவசரமாக குளிச்சுட்டு ஓடணும். அந்த டைமுக்கு ஓடினா தான் வேலை. அப்புறம் அந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வரணும். அது எத்தனை வேலை இருந்தாலும் முடிச்சுட்டு நம்ம வந்து வீட்டில் பெண்டிங் போட்டு கூட செய்யலாம், ரெஸ்ட் எடுக்கலாம். டீ வேணால் நினச்ச நேரம் டீ குடிக்கலாம், நினச்ச நேரம் எல்லாம் பண்ணலாம். அதெல்லாம் நான் பிரச்சனையே தப்பே சொல்லலை. அதே மாதிரி வீட்டில் இருக்கிற பெண்களையும் புரிஞ்சுக்கோங்க. மொத்தத்தில் நான் எங்கள் வீட்டில் என்னை திட்டுறாங்கன்னு நான் சொல்ல வரல. அன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருந்ததில் எல்லோரும் ஃபீல் பண்ணி கூட சொல்லியிருந்தீங்க, கவலைப்படாதீங்க சிஸ்டர், எல்லார் வீட்லேயும் அப்படித்தான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி. என்னை அவ்வளோக்கா எங்கள் வீட்டில் திட்டுறது இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் மற்ற வீடுகளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக திட்டு விழுகும், பேச்சு விழுகும், ரொம்ப ஒரு அடிமைத்தனமாக நடத்துவாங்க. எங்கள் வீட்டில் அந்த பிரச்சனையெல்லாம் கிடையாதுங்க. எல்லாருமே எல்லா வேலையும் செஞ்சு கொடுப்பாங்க. ஏன் இந்த வேலையை செய்யலை, ஏன் இந்த வேலை செய்யாமல் இருக்கிறேன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசுகிறது, திட்டுறது அந்த மாதிரிலாம் இல்லை, பண்ண மாட்டாங்க. ஏதாவது ஒன்று ரொம்ப பூச்சி பிடிச்சிருந்தா பருப்பு இருப்பெல்லாம் பேசுவாங்க. மற்றபடி குடிக்கிறக்கே தண்ணி இல்லைன்னா வீட்டில் தான் இருக்கிற ஒரு குடம் முடிச்சு வைக்கலாம்ல அப்படி அந்த மாதிரி நார்மலாக தான் பேசுவாங்க. அதுக்கே நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். நான் திட்டிடுவேன். ஆனால் ஒரு சில வீட்டில் பெண்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப திட்டு வாங்கிட்டு இருப்பாங்க. ஒரு அடிமை, கொத்தடிமை மாதிரி நினப்பில் வீட்டில் எத்தனை வேலை செஞ்சாலும் வீட்டில் தான் இருக்கிற அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு நான் சொல்கிறேன். வேலைக்கு போயிட்டு வர்றவங்களையும் மதிச்சுக்கோங்க, வீட்டில் வேலை செய்கிறவங்களையும் மதிங்க. ரெண்டுமே ஒன்று தான். நீங்கள் சம்பளத்துக்கு போகிறீங்க, உங்கள் சம்பளம் இல்லாமல் செய்கிறாங்க, அவ்வளோதான். எத்தனை வேலைகள் இது வந்து சொல்லி முடிக்கிறதுக்கு 1 நிமிஷம் தான் ஆகுது, இவ்வளோ வேலை செஞ்சா அப்படின்னு. இதுதானே இதில் என்ன இருக்குது? 4 பாத்திரம் கழுவுனேன், 2 துணி துவைச்சி போட்டேன், 2 சாப்பாடு என்ன அரியலும் பொரியலும் பண்ணு, 10 வகை 20 வகையாக செஞ்ச ஒரு பொரியல் பண்ணுறக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி வாயில் சொல்லலாம். ஆனால் அது செய்யும் போது தான் அந்த கஷ்டம் தெரியும். அந்த காலத்தில் 50 வயசில் ஓஞ்சி போனால் நாம் இப்போவே ஓஞ்சி போயிட்டோம் 30 வயசுலேயே. அதனால் புரிஞ்சு நடந்துக்குவாங்க. எல்லார் வீட்லேயும் எல்லாத்துக்கும் கஷ்டம் இருக்கும். ஒவ்வொருத்தர் உடம்பு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தர் உடம்பு நல்லா இருக்கும், சத்தானதை சாப்பிட்டு நல்லா இருப்பாங்க, துருதுரும். ஒவ்வொருத்தர் வந்து சத்தானதை சாப்பிடாம கொஞ்சம் சோர்வாக இருப்பாங்க. அதனால் பார்த்து நடந்துக்குவாங்க. வீட்டில் இருக்கிறவங்களையும் மதிச்சுக்கோங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. எனக்கு சொல்லும்போது காமெடி, இவ்வளோ வேலைகள் செஞ்சு முடிக்கிறதுக்கே பார்த்தீங்களா எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு. சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது, இந்தந்த வேலை அந்தந்த வேலை. நான் அந்த வேலையை செய்யும் போது தானே ஒவ்வொரு வேலைக்கு ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் எடுத்துக்கும் போது ரொம்ப நம்மளுக்கு டயர்டும் ஆகுது. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு செய்யலாமா அப்படின்னு தோணும். அதனால் வந்து என்ன சொல்கிறது, வீட்டு வேலையும் கஷ்டம் தாங்க ஃப்ரெண்ட்ஸ், வெளி வேலைகளும் கஷ்டம் தான். எல்லாம் அனுசரித்து பண்ணிக்கணும். வீட்டில் இருக்கிறவங்க விட்டு கொடுத்து நம்ம எல்லாம் கலந்து நேர்ந்து செஞ்சோம்னா தான் எல்லா வேலையும் செய்ய முடியும். வேலைக்கு நம்ம போகிற வீட்டில் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் கட்டாயம் கிடையாது. வீட்டுக்கு வந்தால் உன்னால் முடிஞ்சு சின்ன சின்ன வேலைகள் செய்யலாம். ரொம்ப பெரிய பெரிய வேலை செய்யலைனாலும் வெளியில் போய் அவ்வளோ பெரிய வேலை செஞ்சுட்டு வரவங்களுக்கு வீட்டு வேலை சின்ன சின்னது செஞ்சு கொடுக்குறது தப்பு இல்லை. அதுக்காக இந்த வீடியோ, சரிங்களா? ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். செஞ்சு கொடுக்கலினாலும் பரவாயில்ல, வேலை செஞ்சு கொடுக்கலினாலும் அவங்கள திட்டாதீங்க. இப்படி வச்சுருக்குற அப்படி வச்சுருக்கிற, இதை பண்ணல அதை பண்ணின்னு சொல்லாதீங்க. அதை தான் சொல்கிறேன். சொல்கிறதா இருந்தாலும் அன்பை சொல்லுங்கள். பாய்.